உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொன்னா ரேட்டிங் போயிடும். ஏன்னா நிறைய பேர் இங்க விஜய் ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம்டா, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? உண்மைதான் அது. அது 100% ட்ரூத். அவர் சும்மா அப்படி ஸ்கிரீன்ல மெதுவா நடந்து வந்தாலே பின்னாடி தான் பயங்கரமா கிளப்பிடுறாங்க. நிஜமாலே நடந்துச்சுடா இது. நான் வந்து ரோல உட்காந்து படம் பாக்குறேன். எனக்கு பின்னாடி 5 ரோ இல்ல 4 ரோ ABCD அம்மா கிளாப்ஸ் கத்துறாங்க. என் பின்னாடி ரோல ஸ்கூல் கட்டஸ்ட் ஒரு 4-8 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் கேர்ள்ஸ். சாமா கத்து அந்த பாட்டுக்கெல்லாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, அதனால இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை. விஜயோட ஃபேன்ஸுக்காக எடுத்த ஒரு படம், அவ்வளவுதான். ஓகே, shall we go to the class today? ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்ரா. ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சீரியஸாவே சொல்லணும். இப்போ நான் வந்து படம் பார்க்க வராம படத்துல என்ன நடக்குதுன்னு வெளியே உட்காந்து பார்த்தேன்னு வையேன். இந்த சைடு படம் ஓடுது, இந்த சைடு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அழகா இருக்குப்பா, நல்லா இருக்கு. அவர் ஒரு சீன் போடுறாரு, இவங்க எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. அவர் அப்படி இந்த சைட்ல இருந்து இப்படி திரும்புறாரு, இந்த சைடு கிளாப் பண்றாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்கடா. விஜய் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணதை நான் என்ஜாய் பண்ணேன். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். அது போதும். ஃபேன் பேஸ் ஆன் ஃபயர்.